ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம்பல். இன்றைக்கி சூப்பரான சுடிதார் ஒன்று நம்ம நெக் ஸ்டிச்சிங், ஸ்லீவ் எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஓப்பன் சைடு நம்ம எப்படி தச்சு நம்ம அந்த ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கையிலேருந்து கை கீழ் சுற்றளவுலேருந்து கை சுற்றளவோட வந்து நம்ம ஓப்பன் சைடுக்கு எந்த அளவில் கட் பண்ணி விட்ருக்கோமோ அதே இடத்துல கொண்டு நம்ம நீட்டாக உடம்பளவை தச்சு முடித்து இந்த மாதிரி ரிவீல்ஸ்லேயே வந்துடணும். அந்த நம்ம தச்சு முடித்து அந்த ஓப்பன் சைட்லேயே நம்ம ரிவீல்ஸில் எடுத்து தைச்சாச்சுனாக்கி அந்த தைக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அடுத்தது மறுபக்கமும் கை கீழ் சுற்றளவு பகுதியிலேருந்து நம்ம கையோட அளவு எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கிடணும். உடம்போட அளவும் மார்க் பண்ணி வச்சுக்கிடணும். இடுப்பு ஒடுக்கம், புட்டை சுற்றளவு, உடம்பை சுற்றளவு எல்லாமே நம்ம இந்த சுடிதார் உடம்பு துணியில் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஓப்பன் அளவு கட் பண்ணி வச்சுருக்கிற பகுதியோட 1 இன்ச்சு கேப் விட்டு நம்ம நீட்டாக கொண்டு இந்த தையலை முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி 1 இன்ச்சு நம்ம கேப் எதுக்கு விடணும்னா, இந்த புட்டை சுற்றளவில் அந்த ஓப்பன் சைடில் நம்ம தைக்கும்போது ஒரு பா கட்டிங் இதில் கிடைக்கும். பா டிசைன் வச்சு நம்ம டேன் பண்ணி எடுத்தால் ஒரு வி கட்டிங் அந்த ஓப்பன் சைடு பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தைச்சாதான் அந்த ஓப்பனும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, எப்படி அந்த ஓப்பன் சைடு தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஏற்கனவே தைச்சி உடம்பு அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம முடித்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், இது பேக்கில் நம்ம டாட் போடுறதுக்கு பேக் பீஸில் 2 டாட் போடணும். அதுக்குள்ள அளவு தான் நம்ம மார்க் பண்ணோம். இந்த டாட் போடுறதும் நம்ம தங்கமல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த டாட் வந்து நம்ம போடும்போது முதுகு பக்கம் பேக் சைடு பீஸில் இந்த டாட் 2 போட்டோன்னா இந்த அளவு வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கும். முதுகு பகுதி கொஞ்சம் வளைஞ்சி கூடு மாதிரி இருக்கிறதுனால அந்த பகுதியில் இந்த டாட் போட்டு நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சுன்னா அந்த டாப்போட லுக்கே வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி டாட் போட்டு பாருங்கள், நல்லாவே இருக்கும். பாருங்கள், ஓப்பன் தைக்கலாம். பாருங்கள், கை கீழ் சுற்றளவுலேருந்து அந்த ஓப்பன் டாப்போட ஓப்பன் பகுதி வரை நம்ம நீட்டாக உடம்பு அளவை கரெக்டாக அளந்து பிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்ததாக இந்த கையளவு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த டாட்டோட எட்ஜி மொத்த இறக்கத்தில் கீழ்ப்பகுதியிலேருந்து ஒரு சிங்கிள் மடக்கி எடுத்துக்கிடணும். இந்த சிங்கிள் மடக்கோட அளவு 1/4 இன்ச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம மடக்கி எடுத்தாலும் சரி தான், அதை விட அளவு குறைச்சி எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. 1/2 இன்ச்சுங்கும்போது அளவு கொஞ்சம் கூடுதல் மாதிரி இருக்கும், ஆனால் தச்சு வரும்போது அழகாக இருக்கும். நம்ம அதை விட ஒரு கோடு அளவு கம்மி பண்ணி எடுத்தாலும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 1/4 இன்ச்சு சிங்கிள் மடக்கி 1/2 இன்ச்சுக்கு ஒரு பெரிய மடக்கி எடுத்துருக்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மடக்கி எடுத்து தைக்கும்போது லைட்டாக கூடுதல் துணி எதுவும் இருந்ததுன்னா அந்த துணி வேஸ்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் தைச்சிட்ருக்கிற இந்த டாப்போட துணி ரொம்ப திக்னஸ் கிடையாது. மெயின் பீஸு லைனிங் துணி தான், கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்சிங் துணி. மெயின் பீஸு திக்னஸே கிடையாது, ரொம்ப மைனஸ் அளவில் தான் இருந்து ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆனாலும் நம்ம இந்த பாலிஸ்டர் மிக்சிங் துணி இந்த துணிக்கு கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் போல்டிங் பண்ணி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்து. அடுத்தது அந்த எட்ஜில் வரும்போதே நம்ம எட்ஜோட மடக்கையும் மடக்கி பாருங்கள், இதுக்கு நம்ம லைனிங் துணி எதுவுமே உள் துணி இல்லாமல் தான் இந்த துணியோட எட்ஜில் டாப்போட இறக்கத்தோட கீழ்ப்பகுதியில் நம்ம மடக்கி தைச்சிட்ருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான் 1/2 இன்ச்சுக்கு ஒரு போல்டிங், அடுத்ததாக ஒரு 1/4 இன்ச்சு சிங்கிள் மடக்கி அந்த மடக்கோட எட்ஜில் தான் நம்ம தைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மடக்கி தைக்கும்போது ரொம்ப ஃபினிஷிங் வந்து ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் நல்லாவே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம துணியை இழுக்கவே கூடாது. ஏன்னா டக்குனே அந்த துணி இழுத்து திருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த துணி வந்து திருங்கி வரும், அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இழுக்காமலே தைக்கணும். பாருங்கள், இந்த ஓப்பன் சைடு அந்த புட்டை சுற்றளவு பகுதியில் வரும்போது அழகாக ஒரு பாக்கி நம்ம கழுத்துக்கு டேன் பண்ணி எடுக்கிற மாதிரி டேன் பண்ணி எடுத்து இந்த மாதிரியே நம்ம டேனிங் பண்ணியே மறுபக்கமும் கொண்டு வந்து தைக்கணும். தைக்கும்போது அந்த டேன் ஆகக்கூடிய அந்த பகுதியில் ஒரு வி கட்டிங் கிடைக்கும். அந்த வி கட்டிங் இருந்தால் மட்டும்தான் அந்த ஓப்பன் சைடு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது நம்ம அந்த டாப்போட 3 பக்கமும் முன்துண்டில் 3 பின்துண்டில் 3 பக்கமும் நீட்டாக போல்டிங் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக இந்த மடக்கோட எட்ஜிலையும் ஒரு தையல் போட்டுருவோம்.
பாருங்கள், இது நம்ம மடக்கி தைக்கக்கூடிய இடத்துல எட்ஜில் ஒரு தையல் போட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்ததாக போடக்கூடியது மற்றொரு பகுதி உண்டு. அந்த மடக்கு பகுதியில் ஒரு தையல் நேராக போட்டுற வேண்டியதான். போடும்போது இந்த மாதிரி டேர்னிங் பகுதியில் டேர்ன் பண்ணி எடுத்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கமயில்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்தால் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ஓப்பன் சைடு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நம்ம தங்கமயில்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி தைக்கணுன்னா நம்ம தங்கமயில்ல தாங்க நம்ம தச்சு தரலாம். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தரோம், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது தச்சு முடித்த பிறகு இந்த வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கமயில்ல போட்டிருக்கோம். பாருங்கள், சூப்பரான வி கட்டிங், கரெக்டான அளவு. இந்த கிளாத்து நம்ம கரெக்ட் அளவில் உடம்பு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அதனால தான் நம்ம ஃபிட்டிங் கரெக்டாக தைச்சிருக்கோம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.